ஸோ நம்ம லைசோசோம் வந்து ஒரு எண்டோமெம்பரேன் சிஸ்டம் தான். அது உங்களுக்கு இந்த டயக்ராம் ஈஸியாக புரிய வச்சிடும். இது நம்மளோட செல். இது யார்? நம்மளோட எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இது நம்மளோட கோல்கி apparatus. இந்த செல்லில் இப்போதைக்கு நியூக்ளியஸ் இல்லை. எதனாலனா உங்களுக்கு ஈஸியாக புரியுதுக்காக. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், இந்த லைசோசோம்ஸ்குள்ளே நிறைய ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் இருக்குன்னு சொன்னோம். என்சைம்ங்கிறது எது? ஆக்சுவலாக டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். இல்லை, என்சைம் வந்து மேட் ஆஃப் என்னது? ப்ரோட்டீன்ஸ் தான். ப்ரோட்டீன்ஸ் எங்கேருந்து உருவாகணும்? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து ப்ரோட்டீன் எங்கே போகும்? கோல்கி apparatus. இந்த கோல்கி apparatusலேருந்து ஒரு வெசைக்கல் மூலியமாக தான் இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம், அதாவது இந்த ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் எல்லாம் வெளியே வர முடியும். இப்படி வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் பேர் தான் லைசோசோம். அதனால தான் லைசோசோமும் ஒரு எண்டோமெம்பரேன் சிஸ்டமில் ஒரு பார்ட். இதுக்கான பிக்சர் தான் இது. இப்போ இது வந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாடு, ஃபுட் பார்ட்டிகல்ஸ். ஓகேவா? இதுக்குள்ளே வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம பயோமாலிகுல்ஸ் படிக்கும்போது ரொம்ப தெளிவாக படிப்போம். நம்ம இன்டெஸ்டைனில் இது வந்து நம்மளோட இன்டெஸ்டைன் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டைஜஸ்ட் சிஸ்டமில் இன்டெஸ்டைன் இந்த மாதிரி டியூப் மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த டியூப்குள்ளே நம்ம சாப்பிட்டா இட்லி போகுது. இப்போ இதுதான் நம்ம சாப்பிட்ட இட்லி. இந்த இட்லியில் வந்து நிறைய பொருள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அதில் வந்து அரிசி இருக்குது. அரிசியில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும். அடுத்தது அதில் நம்ம உளுந்து போட்டிருக்கோம். அந்த உளுந்தில் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். அப்புறம் அந்த இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி சாப்பிட்ருப்போம். அந்த சட்னியில் இல்லை சாம்பாரில் கொஞ்சம் ஆயில், அதாவது நம்ம லிப்பிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மூணு சேர்ந்தது தான் நம்மளோட ஃபுட்டு. எல்லா ஃபுட்லேயும் இந்த மூணுமே கலந்துருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சு, இதை ஃபுல்லாக நம்ம அப்சார்ப் பண்ணணும். இதெல்லாம் தேவை. எதனால்? கார்போஹைட்ரேட்ஸுங்கிறது ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி மாலிகுல். எதனால்? குளுக்கோஸ்லேருந்து தான் ஏடிபி உருவாகுது. அப்போ கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப முக்கியம். ப்ரோட்டீன்ஸ் எதுக்கு தேவை? இந்த மாதிரி என்சைம்ஸ் செக்ரீட் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன்ஸ் தேவை. லிப்பிட்ஸ் எதுக்கு தேவை? நம்ம செல் மெம்பரேன் இருக்குது, அதில் என்ன படித்தோம்? நம்ம ஃபாஸ்ஃபோ லிப்பிட்ஸ் தானே படித்தோம். அப்போ இது எல்லாம் இருந்தால் தான் நம்மளால் உயிர் வாழ முடியும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அப்சார்ப் பண்ணணும். இப்போ நம்ம இன்டெஸ்டைனில் செல் இருக்கும் இந்த இடத்துல. இதை பற்றி நம்ம தெளிவாக டைஜஷன் படிக்கும்போது படிப்போம். இப்போதைக்கு இந்த மாதிரி இன்டெஸ்டைனில் செல் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த செல்லுக்குள்ளே இப்போ இந்த செல்லு தான் இந்த செல். ஜூம் பண்ணி பார்க்குறோம். இப்போ இது நம்ம இட்லி துண்டு துண்டாக இருக்குது இட்லி எல்லாம். இப்போ இந்த இட்லியை நம்ம உள்ள வாங்குகிறோம். செல்லுக்குள்ளே வாங்கியாச்சு. செல்லுக்குள்ளே இந்த இட்லியை வாங்கிட்டோம். இந்த ப்ராசஸுக்கு பேர் என்னென்னா எண்டோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எண்டோனா என்ன? ஏற்கனவே சொன்னோம், இன்சைடு அப்படின்னு அர்த்தம், இல்லாட்டி உள்ள அப்படின்னு அர்த்தம். சைட்டோசிஸ் அப்படின்னா, சைட்டோனா என்ன? செல். அதனால செல்லுக்கு உள்ளே நம்ம இந்த பொருளை வாங்குறதுனால இந்த ப்ராசஸுக்கு பேர் வந்து எண்டோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மாதிரி இந்த பொருளை இட்லியை நம்ம உள்ளே வாங்கியாச்சு. இப்போ இந்த இட்லி உள்ளே போயிடுச்சு. இந்த இட்லிக்குள்ளே இருக்கிறது என்னது? அதாவது இது உள்ளே போனோன்னா இது வந்து நம்ம என்ன சொன்னோம்னா வேக்யூல். வேக்யூல் அப்படின்னா முன்னாடி என்ன சொன்னோம்? வெசிக்கல் அப்படின்னா என்னது? வெசைக்கல் அப்படிங்கிறது ஒரு மெம்பரேன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். உள்ளே வந்து ஏதாவது என்சைம்ஸ் ஏதாவது இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வெசைக்கல் அப்படின்னு சொன்னோம். அதுவே ஒரு வெற்றிடம் இருந்துச்சு அப்படின்னா வேக்கம்னா என்னது? வெற்றிடம் இல்லையா? ஸோ ஒரு மெம்பரைன் பவுண்டு ஸ்பேஸ், மெம்பரைன் பவுண்டு நியூக்ளியஸ்னு படித்தோம்ல, அதே மாதிரி ஒரு மெம்பரைன் பவுண்டு ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு வெற்றிடம் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா வேக்யூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே ஆக்சுவலாக ஒரு வேக்யூல். இந்த வேக்யூலுக்குள்ளே நம்ம ஃபுட்டை வாங்கிட்டோம். அதனால இதுக்கு பேர் வந்து ஃபுட் வேக்யூல். இதெல்லாம் நம்ம டைஜஷனில் திரும்பி படிப்போம். அதனால தான் இதை உங்களுக்கு முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதை நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டாம். அதுக்காக தான் இவ்வளோ டைம் எடுத்து இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஃபுட் வேக்யூல்ஸ் இருக்குது. இந்த ஃபுட் வேக்யூல்ஸ்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்க? கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட். இந்த 3 பேர் தான் இருக்காங்க. லைசோசோம்ஸில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ்லாம் யார்? புரோட்டியேஸ். புரோட்டியேஸோட வேலை என்னது? புரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணுறது. அடுத்தது நம்ம லிப்பேஸோட வேலை என்னது? லிப்பிடை டைஜஸ்ட் பண்ணுறது. அப்புறம் கார்போஹைட்ரேட்ஸை டைஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த 3 என்சைம் தான் நம்ம லைசோசோம்ஸ்குள்ளே இருக்குது. அப்போது இந்த லைசோசோம்ஸும் இந்த ஃபுட் வேக்யூலும் ஒன்றா ஜாயின் ஆகணும். அப்போ தான் இந்த டைஜஷன் நடக்கும். இப்போ என்ன ஆச்சு? இது டைஜஸ்டிவ் வேக்யூல். டைஜஷன்னா என்னது? பார்ட்ஸை சின்ன சின்னதாக பிரிக்கிறது. இப்போ பிரித்ததுக்கப்புறமாட்டு இதை என்ன பண்ணுறோம்? இதில் நமக்கு தேவையான பொருள் இட்லியை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஆக்கிட்டோம். இப்போ ஃபுல்லாக குட்டி குட்டி ஆயிடுச்சு. இட்லி எல்லாம் அப்படி குட்டி குட்டி ஆயிடுச்சு. ஸோ டைஜஸ்ட் பண்ணிட்டோம். டைஜஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணோம்? வெளியே தள்ளிட்டோம். இப்படி வெளியே தள்ளக்கூடியதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னா எக்ஸோசைட்டோசிஸ். எக்ஸோனா என்னது? எக்ஸிட். சைட்டோனா என்னது? செல். ஸோ செல்லை விட்டு வெளியே தள்ளுறது. இப்போ
இந்த ப்ராசஸ்க்குள்ளே தான் இந்த லைசோசோம்ஸ் உள்ளே வந்து ஜாயின் ஆகுது. இந்த லைசோசோம் எங்கேருந்து வந்துச்சு நமக்கு? நம்ம கோல்கி apparatusல இருந்து. லைசோசோம்குள்ளே உள்ளது எல்லாமே என்சைம்ஸ், அதாவது ப்ரோட்டீன்ஸ். இந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆச்சு? நம்ம எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆனது ப்ரோட்டீன் எல்லாம் நம்ம கோல்கி apparatusக்குள்ளே வந்துருச்சு. இந்த எண்டுக்கு பேர் தான் ஃபார்மிங் எண்ட், அதாவது ஒரு வெசைக்கல் ஃபார்ம் ஆகுது. அதனால தான் இதை நம்ம வந்து சிஸ் எண்ட் அப்படின்னு சொன்னோம். கரெக்டாக முன்னாடி படித்தோமா? அதுக்கப்புறமாட்டு இந்த வெசைக்கல் எல்லாம் பெருசு பெருசாக மெச்சூர் ஆகுது. ஸோ மெச்சூர் ஆகக்கூடிய இந்த இடத்துக்கு பேர் வந்து டிரான்ஸ் எண்ட், அப்படி இல்லைன்னா மெச்சூரிங் எண்ட் அப்படின்னு படித்தோம். ஞாபகம் வருதா? இப்போ இந்த லைசோசோம் மெச்சூர் ஆனதுக்கப்புறமாட்டு இந்த ஃபுட் வேக்கல்ஸ்குள்ளே ஜாயின் ஆயிடுது. ஜாயின் ஆனதுக்கப்புறமாட்டு அது டைஜஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுது. அப்போது ஒரு ஃபுட்டு நம்ம சாப்பிட்ட இட்லி செமிக்கணும் அப்படின்னா நம்ம நியூக்ளியஸ்லேருந்து ஒரு ரிவிஷன் மாதிரி வைக்கலாம். ஒரு இட்லி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த இட்லி செமிக்கிறதுக்கு டிஎன்ஏ, நம்ம நியூக்ளியஸ் உள்ள டிஎன்ஏலேருந்து ஒரு எம்ஆர்என்ஏ வரணும். அந்த எம்ஆர்என்ஏ ரைபோசோமில் போயிட்டு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மூலியமாட்டு ஒரு ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணணும். இந்த ப்ரோட்டீன் தான் நமக்கான என்சைம், நம்ம ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுற என்சைம். இந்த ப்ரோட்டீன் என்சைம்ஸ் வந்து கோல்கி apparatusக்குள்ளே போகணும். அதில் வெசிக்கல் ஃபார்ம் ஆகணும், வெசைக்கல். இந்த வெசைக்கல் எல்லாம் இந்த என்சைம்ஸை உள்ளே வச்சுக்கணும். இதுக்கு பேர் தான் என்னது? நம்ம லைசோசோம்ஸ். இதே நேரத்தில் நம்ம இன்டெஸ்டைனில் உள்ள செல், நம்ம குடலில் உள்ள செல் என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம இட்லியை உள்ளே வாங்கியிருக்கோம். அந்த ப்ராசஸ் பேர் என்னது? எண்டோசைட்டோசிஸ். இட்லியை உள்ளே வாங்கியாச்சு. இப்போ இந்த உள்ளே வாங்கின இட்லியை இந்த லைசோசோம் கூட என்சைம்ஸ் கூட ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். ஸோ லைசோசோமும் இந்த ஃபுட் வேக்யூல் அப்படிங்கிறதும் ஒன்றா சேர்ந்துருச்சு. ஸோ என்சைம்ஸும் இருக்கும், இட்லியும் இருக்கும். இப்போ இந்த என்சைமும் இட்லியும் சண்டை போட்டுக்கும். என்சைம்ஸ் ஜெயிச்சிரும், இட்லி எல்லாம் சின்ன சின்ன பொருளாக மாறிடும். இப்போ இந்த சின்ன சின்ன பொருள் எல்லாம் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட், அரிசி, பருப்பு, ஆயில் இதிலேருந்து வந்துடும். இது எல்லாத்தையும் நம்ம செல்லை விட்டு வெளியே கொண்டு போகணும். அந்த ப்ராசஸ் பேர் எக்ஸோசைட்டோசிஸ். ஸோ ஒரு இட்லி சாப்பிட்டா நமக்கு இவ்வளோ ஃபங்க்ஷன் நடந்தால் மட்டும்தான் அந்த இட்லி செமிக்கும். இதை பற்றி நம்ம தெளிவாக படிப்போம் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில். ஓகேவா? அதுக்கான பேசிக் தான் இது. அதனால தான் செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன், அப்படின்னா செல் த யூனிட் ஆஃப் லைஃப்ங்கிற லெசன் வந்து எல்லா இடத்துலையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன், ஒரு பேசிக்கான ஒரு லெசன். இது போக இந்த கோல்கி apparatus வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும் ஆக்சுவலாக. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து முன்னாடி வந்து செல் மெம்பரைன் படிக்கும்போது, அதாவது பிளாஸ்மா மெம்பரைன் படிக்கும்போது 2 வேர்டு படித்தோம். ஒன்று வந்து கிளைகோ புரோட்டீன், இன்னொன்று கிளைகோ லிப்பிட் அப்படின்னு படித்தோம் இல்லையா? கரெக்டாக? இது எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டையும், கிளைகோ புரோட்டீன், கிளைகோ லிப்பிட், இந்த ரெண்டையும் உருவாக்குறது யார் அப்படின்னா கோல்கி apparatus. ஐயோ எப்படி சார் இது வெறும் போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் தானே சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெக்கானிசம் இருக்குது. ப்ரோட்டீன் எங்கேருந்து செக்ரீட் ஆகும்? நம்ம ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லேருந்து. நம்ம லிப்பிட்ஸ்லாம் எங்கேருந்து செக்ரீட் ஆகும்? முன்னாடியே சொன்னலாம், ஸ்டீராய்டு, எஸ், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லேருந்து. இவங்க 2 பேருமே யார் கூட ஜாயின் ஆகணும்? கண்டிப்பாக கோல்கி apparatusலேருந்து. ஓகேவா? இந்த கோல்கி apparatusல கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும். இந்த கார்போஹைட்ரேட்ஸில் நமக்கு நிறைய தெரிஞ்சது இருக்குது. அதில் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ் இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் இந்த கார்போஹைட்ரேட்ஸ். கிளைகோ அப்படின்னா என்னது? கிளைகோ ப்ரோட்டீன்னா என்னது? ஒரு கார்போஹைட்ரேட்ஸும் ஒரு ப்ரோட்டீனும் சேர்ந்துச்சுன்னா அதை கிளைகோ ப்ரோட்டீன் சொன்னோம். கிளைகோ லிப்பிட்னா ஒரு கார்போஹைட்ரேட்ஸும் ஒரு லிப்பிடும் சேர்ந்தால் அதை நம்ம கிளைகோ லிப்பிட்னு சொன்னோம். ஸோ நம்மக்கிட்ட ப்ரோட்டீன் இருக்குது, லிப்பிட் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது. இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணக்கூடிய இந்த ஏரியா தான் இந்த கோல்கி apparatus. அப்போது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லேருந்து ப்ரோட்டீனை வாங்கி கார்போஹைட்ரேட்ஸை ஆட் பண்ணி கோல்கி apparatus வந்து கிளைகோ ப்ரோட்டீனை உருவாக்கும். அதே மாதிரி ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லேருந்து லிப்பிட்ஸை வாங்கி கார்போஹைட்ரேட்ஸை ஆட் பண்ணி இந்த கோல்கி apparatus வந்து கிளைகோ லிப்பிட்ஸை உருவாக்கும். இவங்க 2 பேரும் எங்கே போவாங்க? நம்ம பிளாஸ்மா மெம்பரைனில் போயிட்டு சில ஃபங்க்ஷன்ஸை பண்ணுவாங்க. ஸோ நம்ம பிளாஸ்மா மெம்பரைனில் எப்படி உருவாகுது அப்படிங்கிறது இதுலேயும் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இவங்க எல்லாம் ஒன்றா ஒர்க் ஆகிறதுனால தான் இவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து எண்டோ மெம்பரைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி apparatus, லைசோசோம்ஸ், வேக்யூல்ஸ். வேக்யூல்ஸ், ஃபுட் வேக்யூல்ஸ், டைஜஸ்டிவ் வேக்யூல்ஸ்னு படித்தோம்ல. பிளான்ட்டில் வந்து ஒரு பெரிய வேக்யூல் உண்டு, அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு காமனாக உள்ளதை ஃபுல்லாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் தனிப்பட்ட வித்தியாசங்களை தனியாக நடத்துகிறேன். ஸோ இதுதான் வந்து எண்டோ மெம்பரைன் சிஸ்டம் பற்றி உள்ளது. ஓகே,
நாம் அப்போ யூகாரியோட்டிக் செல்லில் பிளாஸ்மா மெம்பரேன் பற்றி பார்த்தாச்சு. அதுக்கப்புறமாட்டு எண்டோ மெம்பரேன் சிஸ்டமில் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக், ரஃப் எண்டோபிளாஸ்மிக், இது ரெண்டையும் பார்த்தோம். அதோட ஃபங்க்ஷன் என்னங்கிறதையும் பார்த்தோம். அது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அடுத்தது நம்ம கோல்கி apparatus பற்றி பார்த்தோம். அதோட ஃபங்க்ஷன் என்ன, போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். லைசோசோம்ஸ் என்ன பண்ணோம், வேக்யூல்ஸ் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இது எல்லாமே எண்டோ மெம்பரேன் சிஸ்டம், அதாவது நம்ம ஆர்கனல்லையில் ஒரு டைப். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மைட்டோகாண்ட்ரியா. நம்ம செல்லில் வந்து நியூக்ளியஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் மைட்டோகாண்ட்ரியா. எதனால் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம செல்லுக்கு கமாண்ட் கொடுக்குறது நியூக்ளியஸ். இந்த வேலையை எப்போ பண்ணு, அந்த வேலையை எப்போ பண்ணு அப்படின்னு கமாண்ட் பண்ணுறது வந்து, ஆர்டர் போடுறது வந்து நியூக்ளியஸ். ஆனால் அந்த வேலைக்கெல்லாம் எனர்ஜி கொடுக்கறது அப்படிங்கிறது நம்ம மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா ஏடிபி அப்படிங்கிற ஒரு மாலிக்யூலை ஜென்ரேட் பண்ணும். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் இந்த மேலே சொல்கிறோம்ல, அது மாதிரி ஏடிபிங்கிறது ஒரு மாலிக்யூல். இதுக்கான ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அடினோசைன் ட்ரை பாஸ்பேட், இதுதான் ஏடிபி அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஃபுல் ஃபார்ம் சொல்லும்போது எனக்கு என்னோடய 10th ஸ்டாண்டர்ட் தான் ஞாபகம் வரும். என்னோடய பயாலஜி மேம் எனக்கு வந்து ஏடிபியோட ஃபுல் ஃபார்மை சொல்லும்போது எனக்கு சொல்ல தெரியல, ஏன்னா அப்போ அந்த வேர்டு என் வாயில் கூட வரல. அதுக்கப்புறம் அதுக்கு நான் திட்டு வாங்கினேன், அது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த ஏடிபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு அன்னையிலேருந்து எனக்கு ஒரு டவுட் உண்டு. இந்த ஏடிபினால தான் நம்ம திட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த ஏடிபியை பற்றி அன்றைக்கி தான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ ஏடிபி எங்கே யூஸ் ஆகும், எப்படி அது உருவாகும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ். அது நம்ம இப்போதைக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ண முடியாது, லேட்டர் போக போக நான் அதை பற்றி சொல்கிறேன். பட் இதில் உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா வேணும். செல்லுக்குள்ளே மைட்டோகாண்ட்ரியா எங்கே இருக்குது, அந்த மைட்டோகாண்ட்ரியா எப்படி ஏடிபி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பேசிக் ஐடியா வேணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மைட்டோகாண்ட்ரியாவோட ஸ்ட்ரக்சர், மைட்டோகாண்ட்ரியா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை வந்து மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறத வந்து நம்ம சாசேஜ் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன சார் சாசேஜ் ஷேப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் சாசேஜ். ஆக்சுவலாக அது ஒரு டைப் ஆஃப் ஃபுட்டு. நம்ம மீட்டை வந்து மின்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஷேப்பில் குக் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுதான் சாசேஜ் ஷேப். ஸோ மைட்டோகாண்ட்ரியாவும் இதே மாதிரி ஒரு ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு ஆக்சுவலாக 2 மெம்பரேன் உண்டு. இது இன்னர் மெம்பரேன், இது வந்து நம்ம அவுட்டர் மெம்பரேன். ஸோ 2 மெம்பரேன் இருக்கிறதுனால இதில் 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். இது இன்னர் கம்பார்ட்மெண்ட், இது அவுட்டர் கம்பார்ட்மெண்ட். இந்த இன்னர் கம்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம செல்லில் வந்து எப்படி ஃப்ளூயிட் வந்து சைட்டோபிளாசமை ஃபில் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி இதில் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்கோம். சைட்டோபிளாசம் மாதிரி கிட்டத்தட்ட செல்லில் எப்படி சைட்டோபிளாசமோ அதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியாவில் உள்ள ஒரு ஃப்ளூயிட் ஃபில்டு ஸ்பேஸை வந்து நம்ம மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஓகே, இவ்வளோ ஈஸியாக இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சரில் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரக்சர் வந்து அவுட்டர் மெம்பரைன் எந்த பிரச்சனையுமே இல்லை, இதே மாதிரி ஸ்மூத்தாக தான் இருக்கும். ஆனால் இன்னர் மெம்பரைன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இப்படி மடிஞ்சு இருக்கும். தனக்குள்ளேயே நிறைய மடிப்பை உருவாக்கியிருக்கும். இந்த மடிப்பை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஃபோல்டிங்ஸ் அப்படின்னா மடிப்பு. இன்ஃபோல்டிங்ஸுங்கிறது நார்மலான ஒரு இங்கிலீஷ் வேர்டு. ஆனால் நம்ம டாக்டர் படிக்க போகிறோம், அப்போ நம்ம நார்மலாக பேசக்கூடாது, புரியாத மாதிரி தான் பேசணும். அதுக்கு ஒரு வேர்டு தான் கிறிஸ்டே அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிறிஸ்டே அப்படின்னா இந்த மாதிரி இன்ஃபோல்டிங்ஸ் தான் கிறிஸ்டே. எதுக்காக வந்து இன்னர் மெம்பரேன் இந்த மாதிரி மடிஞ்சு இருக்குது, அதாவது மடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்மக்கிட்ட 2 டவல் இருக்குது, 2 ஒரே சைஸ் டவல் தான். ஒரு டவலை மடித்து வச்சுருக்கோம், இன்னொரு டவலை ஃபுல்லாக விரித்து வச்சுருக்கோம். எந்த டவல் ரொம்ப பெருசு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? சார் விரித்து வச்சுருக்க டவல் தான் பெருசாக தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் தலையில் ஓங்கி ஒரு கொட்டு கொட்டிக்கோங்க. ஸோ ரெண்டுமே ஒரே சைஸ் தான். என்ன, நம்ம வந்து மடித்து அதை ஸ்பேஸ் ஆக்குபேஷன் பண்ணாமல் சின்னதாக ஆக்கி வச்சுருக்கோம். எதுக்காக? இடத்த அடைக்காமல் இருக்கிறதுக்காக. அதே மாதிரி நம்ம மைட்டோகாண்ட்ரியாவும் ரொம்ப புத்திசாலி. மைட்டோகாண்ட்ரியாவில் வந்து நிறைய என்சைம்ஸ் இருக்கும். என்சைம்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் சில ப்ராசஸை மேக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் A + B gives C இப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னு ஒரு காம்பவுண்ட், பின்னு ஒரு காம்பவுண்ட், ரெண்டும் சேர்ந்து C அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டை உருவாக்குறாங்க. இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கலை தான் நம்ம என்சைம் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த என்சைம்ஸ் வந்து நம்ம மைட்டோகாண்ட்ரியாவில் ரொம்ப அதிகமாக இருக்கும். எதுக்கு சார் என்சைம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏடிபி எப்படி உருவாகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஓவரால் ஐடியா. நம்ம வந்து இட்லி சாப்பிட்றோம், அதில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. ஸோ குளுக்கோஸ் அப்படிங்கிறது ஒரு கார்போஹைட்ரேட்ஸ். ரெண்டாவது நம்ம சுவாசிக்கிறோம், அதில் ஆக்சிஜன் இருக்குது. இந்த 2 பேரும் சேர்ந்து நம்ம உடம்புல ஏடிபியை உருவாக்குவாங்க. இந்த குளுக்கோஸும் இந்த ஆக்சிஜனும் இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் உள்ள என்சைம்ஸும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஏடிபியை உருவாக்க முடியும். ஸோ இந்த இடத்துல மைட்டோகாண்ட்ரியல் என்சைம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம உடம்புல எவ்வளோ ஏடிபி தேவையோ அந்த அளவுக்கு நம்மகிட்ட அதிகமான என்சைம்ஸ் தேவை. அவ்வளோ அதிகமான என்சைம்ஸ் வந்து இந்த மைட்டோகாண்ட்ரியா தனக்குள்ளே வச்சுருக்கணும் அப்படின்னா அதோட சைஸ் வந்து எப்படி இருக்கும் தெரியுமா? உங்கள் செல்லை விட ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நம்ம செல் வந்து இந்த சைஸில் இருக்குது அப்படின்னா நம்ம மைட்டோகாண்ட்ரியா மட்டுமே இவ்வளோ பெருசு இருக்கணும், ஒரு மைட்டோகாண்ட்ரியா மட்டுமே. நம்ம உடம்புல நம்ம செல்லில் ஒரு மைட்டோகாண்ட்ரியா இருக்காது, நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். நம்பர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா வந்து செல்லுக்கு செல், டைமுக்கு டைம் மாறிக்கிட்டே இருக்கும், டிஃபர் ஆகிட்டே இருக்கும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களோட மசில் எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ சும்மா உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு அந்த இடத்துல மசிலில் எனர்ஜி தேவையில்லை, அதாவது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாமல். இப்போ எக்ஸசைஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல அதிகமாக மசில்ஸ் தேவை, எனர்ஜி தேவை. அப்போ அதிகமான மைட்டோகாண்ட்ரியா அந்த இடத்துல இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணுற மசிலில் அதிகமான மைட்டோகாண்ட்ரியாவும் சும்மா இருக்கக்கூடிய மசிலில் நார்மலான நம்பர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாஸ் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஏடிபி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு என்சைம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா ரொம்ப பெருசாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா செல்லில் வேறு யாருமே இருக்க முடியாது. நியூக்ளியஸ் இருக்க முடியாது, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்க முடியாது, வேறு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணியிருக்கு, தன்னை உள்ளே மடிச்சுக்குது. இப்படி மடித்து வச்சதுனால இதோட ஸ்பேஸ் வந்து ரொம்ப சின்னதாயிருது. ஸோ இவ்வளோ பெரிய இருக்க வேண்டிய மைட்டோகாண்ட்ரியா இவ்வளோ சின்னதாக மாறிடுது. அதனால தான் இந்த இன்ஃபோல்டிங்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்து வந்து ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் இதுதான். இன்னர் மெம்பரைன், அவுட்டர் மெம்பரைன். இன்னர் கம்பார்ட்மெண்ட் இதை வந்து மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது அவுட்டர் கம்பார்ட்மெண்ட். இங்கேயும் என்சைம்ஸ் இருக்கும், இங்கேயும் என்சைம்ஸ் இருக்கும். இந்த என்சைம்ஸ் ஃபுல்லாக இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, இப்போ இந்த என்சைம்ஸ்க்குலாம் என்ன ஒர்க் அப்படின்னு கேட்டோம்னா, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹியூமன் ஃபிசியாலஜி யூனிட் பார்க்கும்போது ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன், இன்டர்னல் ரெஸ்பிரேஷன், இல்லை செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு ஒன்று பார்ப்போம். அதாவது நம்ம உடம்புல ஆக்சிஜனை உள்ளே எடுக்கிறோம். இந்த ஆக்சிஜன் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோமே ஸ்டார்டிங்கில். அந்த கேள்விக்கான பதில் என்னென்னா, ஒரு செல்லுலையும் ஆக்சிஜன் தேவைப்படும். ஒரு செல்லும் ஏடிபி உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆக்சிஜன் தேவை. இப்போ நம்ம ரைஸ் வைக்கணும்னு வச்சுக்கலாம். ஸோ சாதம், அதுக்கு நமக்கு நார்மல் ரைஸும் வேணும், வாட்டரும் வேணும், ஒரு பாத்திரம், அடுப்பு எல்லாமே வேணும். அதே மாதிரி தான் அரிசி குளுக்கோஸ், தண்ணி ஆக்சிஜன், நம்ம பாத்திரங்கிறது மைட்டோகாண்ட்ரியா, அந்த நெருப்பு அப்படிங்கிறது அந்த மைட்டோகாண்ட்ரியாவில் உள்ள என்சைம்ஸ். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்போ தான் அது ஒரு சென்ஸ் மேக் பண்ணும். ஓகே, இப்போ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா, ஏரோபிக் அப்படின்னா ஏர் யூஸ் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா ஆக்சிஜனை யூஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதாவது சில பாக்டீரியாஸ் வந்து ஆனரோபிக் பாக்டீரியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாக்டீரியாஸ் வந்து ஆக்சிஜன் இருந்தால் அந்த பாக்டீரியாவுக்கு ஆகாது. ஆக்சிஜன் இல்லாமல் தான் அந்த பாக்டீரியாவால் வாழ முடியும். நாம் அப்படி கிடையாது, ஆக்சிஜன் இருந்தால் தான் வாழ முடியும். அதனால நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ரெஸ்பிரேஷனை நம்ம வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது தான் நம்ம மைட்டோகாண்ட்ரியாவில் உள்ள என்சைம்ஸ் எல்லாமே. ஸோ இந்த என்சைம்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணுது. இது எப்படிங்கிற ப்ராசஸ் நம்ம பின்னாடி பயோமாலிகுல்ஸில் பார்ப்போம். அதுக்கு ஓவராலாக பார்த்துக்கிட்டோன்னா குளுக்கோஸ் வேணும், ஆக்சிஜன் வேணும், தேவையான என்சைம்ஸ் எல்லாம் வேணும், நம்ம மைட்டோகாண்ட்ரியாவும் வேணும். அதனால வரக்கூடியது தான் இந்த ஏடிபி. ஸோ இந்த ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தான் நம்ம மைட்டோகாண்ட்ரியாவை என்ன சொல்கிறோம், பவர் ஹவுஸ் ஆஃப் செல். அதாவது ஒரு செல்லோட பவர் ஹவுஸ், பவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஹவுஸாக நம்ம இந்த செல்லை வந்து மைட்டோகாண்ட்ரியாவை வந்து சொல்கிறோம். ஸோ இந்த என்சைம்ஸ்லாம் போக மைட்டோகாண்ட்ரியாவில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும். ஸோ மைட்டோகாண்ட்ரியாவுக்குன்னு தனி டிஎன்ஏ உண்டு. அடுத்தது ரைபோசோம்ஸும் இருக்கும். தனக்கு தேவையான என்சைம்ஸ், ப்ரோட்டீன்ஸை அதுவே உருவாக்கிக்கும். ஸோ நம்ம வந்து நம்பர் வேரி ஆகும் அப்படின்னு சொன்னோம் மைட்டோகாண்ட்ரியாவுக்கு. எப்படி அப்படின்னா, தேவைப்படும் போது இந்த மைட்டோகாண்ட்ரியா ஃபியூஷன் அப்படிங்கிற மெத்தட் மூலியமாக